விழுப்புரத்தில் திமுக சார்பில் பல்வேறு பகுதிகளில் நீர்மோர் பந்தல்களை கள்ளக்குறிச்சி எம்பியும் மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை செயலாளர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி அவர்கள் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, வெள்ளரி மற்றும் பழச்சாறுகளை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டன. கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாத்திடும் வகையில் நீர்மோர் பந்தல்களை திறந்து உதவ வேண்டும் என்று திமுகவினருக்கு கட்சித் தலைவரும் முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார். அதன் அடிப்படையில் விழுப்புரத்தில் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டன. விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அருகே விழுப்புரம் மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் சுவை சுரேஷ் ஏற்பாட்டின் பேரில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இந்த பந்தலை கள்ளக்குறிச்சி எம்பியும் மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை செயலாளர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, வெள்ளரிக்காய், பழச்சாறுகள் மற்றும் தண்ணீர் பாட்டில்களை வழங்கினார். அதேபோன்று வளவனூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட மார்க்கெட் வீதி நேல்குடை அருகே வளவனூர் பேரூர் செயலாளர் ஜீவா ஏற்பாட்டின் பேரில் நீர்மோர் பந்தலையும் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகே நகர மாணவரணி அமைப்பாளர் மணிகண்டன் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், திமுக பொருளாளர் ஜனகராஜ், நகர செயலாளர் சக்கரை, ஒன்றிய செயலாளர் கல்பட்டு ராஜா, பிரபாகரன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தினகரன், மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் காளிதாஸ், 13வது வார்டு கவுன்சிலர் நவநீத மணிகண்டன், அரசு வழக்கறிஞர்கள் அருண்ராஜா, வெற்றிவேல், ராமலிங்கம், விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் பாலாஜி, வழக்கறிஞர்கள் சிவசெல்வம், ஏழுமலை, கோபி, லெனின் விஜய், ராஜேஷ், மோகன், முன்னாள் பேரூராட்சி தலைவர் DNJ சம்பத், பேரூராட்சி துணைத் தலைவர் அசோக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் R. வசந்தகுமாருடன் உங்கள் தவசி ரமேஷ். வாங்க இப்படி வந்துரு